மாஸ்டவ்லாக். இன்றைக்கி என்ன டாப்பிக்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டைட்டிலே பார்த்துருப்பீங்க. என்னடா மொட்டை மாடின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து விளாக் பண்ணிகிட்டே இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நான் வந்துட்டு வீடியோஸ்லாம் காலையில் ஒரு 5 மணிக்கு எடுத்துட்டேன். ஏன்னா வந்துட்டு என் தங்கச்சி தான் வந்துட்டு வீடியோ எடுக்கிற ஒரு பர்சன். அவளுக்கு ஒரு 7 மணிக்கு காலேஜ் கிளம்புற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறனால காலையில் 5 மணிக்கே போய் எடுத்தாச்சு. ஆனால் நான் பேசினதுலாம் வந்துட்டு அப்படியே எல்லாம் இருட்டுக்குள்ளே உட்காந்து எடுத்த மாதிரி தான் இருந்துட்டு, சரி ஓகே நம்ம இன்ட்ரோ இங்கே எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். என்னடா இவ மோட்டோ விலாகு ட்ராவல் விலாகுன்னு சொல்லிட்டு மொட்டை மாடி தோட்டத்தை போட்டுட்ருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா ஒரு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் என்னோட சேனலையே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு நான் என்னோடய பட்ஜெட் மாடி தோட்டத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக டிப்ஸ் சொல்கிறேன். வாங்க நம்ம மொட்டை மாடிக்கு போய் பார்ப்போம். வாங்க. இதுதான் வந்துட்டு எங்களோட சின்ன மாடி தோட்டம். உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இங்கே லெமன் வச்சுருக்கோம், அதுலேயே வந்துட்டு பிரண்டை வச்சுருக்கோம். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இதெல்லாம் தக்காளி. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரை வச்சுருக்கோம். இந்த சைடு அப்படியே வந்திங்கன்னா அவரைக்காயெல்லாம் சாம்பாருக்கு எப்பவுமே பஞ்சம் இல்லாமல் வரும். இப்போ தான் வந்துட்டு தக்காளி அறுவடை இன்னும் பண்ணல. காலிஃப்ளவர் பார்த்திங்களா, எங்கள் ஃபேவரெட். இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு, வரட்டும். இந்த சைடு ஃபுல்லாமே நாங்கள் வெஜிடபிள்ஸ் தான் வச்சுருக்கோம். வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சுருக்கோம். இந்த சைடு 2மே வல்லாரைக்கீரை. இது வந்துட்டு மேரிகோல்டு உங்களுக்கு வரும். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் பிளாக் கிரேப்ஸ் வச்சுருக்கோம். க்ராப் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ தான் சீசன் வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வரும். இந்த சைடு அப்படியே பார்த்திங்கன்னா வந்துட்டு வெத்தலை. ஏன்னா இது வந்துட்டு ஈரமாக இருக்கிற ஒரு ஸ்பேஸ், அதனால ஃபுல்லாமே இங்கே நாங்கள் வெத்தலை தான் வச்சுருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாமே நாங்கள் ரோஸ் தான் வச்சுருக்கோம். எங்களுக்கு எப்பவுமே ரோஸ் வந்துட்டு 1 2 ஆச்சு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு பப்பாளி மரம். இது வந்துட்டு முள்ளங்கி. முள்ளங்கி காட்டுறேன். இந்த இப்போ இன்னும் அறுவடை முடியலை. இங்கே பார்த்திங்கன்னா தட்டைக்காய் வச்சுருக்கோம். இப்போ தான் வெண்டைக்காய் செடி போட்டிருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் வச்சுருக்கோம். இப்போ தான் பூ விட்டுருக்கு, இனி தான் வரும். பிளாக்பெர்ரி வச்சுருக்கோம் இந்த சைடு. இப்படியே வந்திங்கன்னா பூச்செடி, முருங்கைக்கீரை மரம். இது இன்சுலின் மெடிசினல் பிளான்ட்டு, டயபிட்டிஸ்க்கெல்லாம் வந்துட்டு சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு நகாப்பழம் மரம் வச்சுருக்கோம். இப்படி இந்த சைடு வந்திங்கன்னா உங்களுக்கு சப்போட்டா வச்சுருக்கோம். இப்போ தான் காய் விட்டுருக்கு, பழுக்கலை இன்னும். இந்த சைடு வந்துட்டு முடக்கத்தான் கீரை. கீழே வந்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ராபெர்ரி. இந்த சைடு எப்போவுமே எங்களுக்கு ஃபேவரட்டான துளசி செடி வச்சுருக்கோம். அப்படி இங்கே வந்துட்டு மாங்காய் மரம் வச்சுருக்கோம். அப்படி கீழே பார்த்திங்கன்னா வந்துட்டு அலோவேரா செடி வச்சுருக்கோம். இது ஒரு செண்பகப்பூ. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஆரஞ்சு வச்சுருக்கோம் நாங்கள், குட்டி குட்டி ஆரஞ்சு. இங்கே பார்த்திங்கன்னா முல்லை செடி. இது 2மே முல்லை செடி. இது வந்துட்டு மாதுளப்பழம். 2மே மாதுளப்பழம். இப்போ தான் காய் விட்டுருக்கு. இந்த சைடு வந்திங்கன்னா இதுவும் வந்துட்டு இன்சுலின் செடி தான் வந்துட்டு. இது வந்துட்டு கொய்யாப்பழ மரம். கொய்யாப்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த செடியிலேருந்து. இப்போ தான் காய் விட்டுருக்கு. இந்த சைடு அப்படியே வந்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மாங்காய் மரம் வச்சுருக்கோம். இது வந்துட்டு அத்திப்பழம். இது வந்துட்டு டெய்லியா. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு லெமன் கிராஸு. ஆக்சுவலாக இதெல்லாம் வச்சிங்கன்னா வீட்டில் கொசு தொல்லையே வராது. ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குங்க. இதோ எங்கள் குட்டியாக ஒரு காவலாளி வராங்க பார்த்திங்களா, இதுதான் எங்களோட குட்டி தோட்ட காவலாளின்னு கூட சொல்லலாம். இங்கே எல்லாமே மல்லிகைப்பூ வச்சுருக்கோம். எப்பவுமே எங்கள் வீட்டில் மல்லிகைப்பூவெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸ்மெல்லும் வேறு லெவலில் இருக்கும். இது வந்துட்டு ரோஸ்மேரி. டீல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு போட்டு குடிப்பாங்க. செம்ம டேஸ்ட்டு, ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குங்க சீரியஸாக. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தக்காளி வச்சுருக்கோம். இன்னும் அறுவடைக்கு இன்னும் ரெடி ஆகலை, இப்போ தான் வச்சுருக்கோம். இங்கே இந்த சைடு ஃபுல்லாமே நாங்கள் வந்துட்டு பூச்செடி தான் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டிலலாம் பூக்கு வந்துட்டு பஞ்சமே இல்லாமல் வந்துட்டுருக்கு இப்போல்லாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கோம். ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டோட ருப்பீஸே 100 ருப்பீஸு. இந்த சைடு வந்துட்டு ஊட்டி ரோஸு. இது மருதாணி செடி. இங்கே 2 கரும்பு வச்சுருக்கோம் நாங்கள். கீழே வந்துட்டு திண்ணீர் பத்லி. இது வந்துட்டு கரும்பு. இதுவும் வந்துட்டு உங்களுக்கு வேப்ப மரம்.
இது வந்துட்டு டேலியா மரம். இது ஃபுல்லாமே உங்களுக்கு தக்காளி தான் வந்திருக்கு. இது பாருங்கள், சும்மா வீட்டில் இருந்ததுன்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக நட்ட வச்சேன். அது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த சைடு அப்படியே சின்ன வெங்காயம் நட்ட வச்சுருக்கு. உங்களுக்கு நல்லா வெளியவே தெரியுதா? இது வந்துட்டு பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் போட்டு விட்டுருக்கு. இந்த சைடு வந்துட்டு கண்டங்கத்திரி வச்சுருக்கோம். அந்த சைடு வந்துட்டு திணீர் பத்னி. இந்த சைடு அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்பாளி மரம். இது லெமன். இத்தினூண்டுலேயே வந்துட்டு எங்களுக்கு டெய்லியுமே வந்துட்டு லெமன் கிடைக்கும். இது பைனாப்பிள். ஆக்சுவலாக சும்மா வச்சு விட்டது, வருமா இல்லையான்லாம் எனக்கு தெரில. ஆனால் வச்சு விட்டுருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாமே மஞ்சள் தான் போட்டு விட்டுருக்கோம் நாங்கள். இது வந்துட்டு ரோஸு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருதாணி வச்சுருக்கோம், சப்போட்டா வச்சுருக்கோம். கீழே வந்துட்டு இது பேர் எனக்கு சத்தியமாக தெரியல, ஒரு பூச்செடி தான் இதுவும் வந்துட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்திப்பழம் வச்சுருக்கோம் நாங்கள். இருங்க காய் காட்டுறேன் உங்களுக்கு. அத்திப்பழமோட காய் இப்போ தான் விட்டுருக்கு. பழுக்கும் போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சைடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நகாப்பழம் செடி வச்சுருக்கோம் நாங்கள். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் பூச்செடி தான் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இந்த சைடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போட்டா இப்போ தான் காய் விட்டுருக்கு. தாங்க என்னோட ஒரு சின்ன மாடி தோட்டம். ஆக்சுவலாக ஒரு 4 டப்பா வச்சு தான் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வேஸ்ட் டப்பா வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போது எனக்கே ஒரு ஆசை வந்துருச்சு, நம்ம ஏன் வந்துட்டு மாடி தோட்டம் போடக்கூடாது. என்னோடது இருக்கிறதுலே குட்டியான மாடி தோட்டம் தான் நானே சொல்லுவேன். இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு ஏதாவது கஷ்டமோ ஏதாவது டிப்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் போய் உட்காந்துறோம். சீரியஸாக செம்ம ரிலீஃபுங்க. நான் வீட்டில் இவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்னால் என்னோடய தோட்டம் மட்டும்தான். உங்களுக்கு அந்த மாதிரி பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு ப்ளூ கலர் ட்ரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees வரும். இல்லை எனக்கு வந்துட்டு அவ்வளோலாம் காசுலாம் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த பழைய பிளாஸ்டிக் கடையில் போய் வாங்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயே பெயிண்ட் டப்பா இருக்குது, அதில் போடலாம். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கள்ல பிளாஸ்டிக், அதில் வந்துட்டு ஹோல்சேலாக நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டோ அமேசான்லேயோ வந்துட்டு உங்களுக்கு ஷீட் மாதிரி வரும்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நாளைக்கு வராது. பட் வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு வெயில் அவ்வளோக்கா படாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா ரொம்ப சீப் கவர்மெண்ட் கொடுக்குறது. சீரியஸாக ஒரு பேக் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அது வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அதில். அதுக்கப்புறம் செடி வேணுமா, அதுவும் வந்துட்டு உங்கள் ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு செடி வச்சுருப்பாங்க, ஒரு அக்ரிகல்ச்சர் இது வச்சுருப்பாங்க. அதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செடி வந்துட்டு 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். மண் கலவை அந்த மாதிரி வேணும்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு மிக்சிங் ஆஃப் மண் வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படியே கொண்டு வந்து அந்த டப்பாக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் செடி மட்டும் நட்ட வச்சா போதும். எனக்கு வீட்டில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் போதும், எனக்கு கிச்சனுக்கு தேவையானது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, கீரை, அவரைக்காய், கொத்தவரங்காய், தக்காளி இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக எந்த கிளைமேட் ஆகட்டும் எதாகட்டும் உங்களுக்கு தாராளமாக வரும். நீங்கள் வந்துட்டு இதை உரம் போடணும் அது போடணும் அப்படிலாம் கிடையாது, அப்படியே நார்மலாகவே வரும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் இப்போ எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும். அது வந்துட்டு நீங்கள் அங்கே போய் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அங்கேயே வாங்கும்போது கேளுங்க, இந்த பிளான்ட் வந்துட்டு என்னோடய வீட்டுக்கு என்னோடய கிளைமேட்டுக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு. செட் ஆகும்னு சொன்னால் தாராளமாக வாங்கிட்டு வந்து நட்டுவீங்க. ஏன்னா நான் ஒரு காந்தலூர் போனேன், அங்கே வந்துட்டு பிளாக்பெர்ரி செடி வந்துட்டு 50 ரூபா தான், இங்கே வந்து கேட்குற 200 ரூபா. அதே மாதிரி தான் ட்ராகன் ஃப்ரூட், ஒரு பழமே ட்ராகன் ஃப்ரூட்டோட பழமே 100 ரூபா. ஆனால் வந்துட்டு நான் ஊட்டி போய் வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு 150 சம்திங் தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துடுங்க. மாடி தோட்டம் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Until then, bye bye from Maastha.